அனைவருக்கும் வணக்கம். நேற்று திருமாவளவன் அவர்கள் உச்சநீதிமன்ற நீதிபதி மீது தாக்க முயற்சித்தாங்க. அதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு வரும் பொழுது உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி என்பவர் மீது தன்னுடைய வாகனம் மோது. அது யாருமே வேணும்னே வாகனத்தை வேணும்னே எல்லாம் இடிக்க மாட்டாங்க. ஏதாச்சுமா நடந்துட்டு உடனே அந்த உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் என் வண்டியை ஏன் இடிச்சுன்னு சொல்லி பார்க்க வராரு. அதுல திருமாவளவன் இருக்கவும் சரி ரைட் ஒரு விஐபி வண்டின்னு சொல்லி அவர் திரும்பி வந்துருந்தார். திரும்பி வர்றவரை பின்னாடி உள்ள நபர்கள் எல்லாம் ஓடி அவர் வாகனத்தை தூக்கி எரிஞ்சு சேதப்படுத்தி அவரையும் ஓட ஓட விட்டு அடிச்சிருக்காங்க. பார் கவுன்சில் உள்ள உயிர் தப்பிக்க போயிருக்காரு. அங்கேயும் வச்சு அடிச்சிருக்காங்க. தனக்கு காவல்துறை மத்தியில இப்படி பண்றாங்கன்னா அப்ப மாண்புமிகு முதல்வர் இதை ஏன் வேடிக்கை பார்க்கணும்? தங்களது ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தின ஒரு நோக்கத்துலதான் இந்த குண்டர்கள் தொடர்ந்து இப்படி செயல்பட்டு இருக்காங்க. இதை மனிதாபிமானம் இல்லாமல் திருமாவளவன் அவர்கள் காருக்குள்ளே இருந்து அடிக்கின்ற நபர்களை கண்டிக்காமல் தடுக்காம உட்கார்ந்து வேடிக்கை பார்த்திருக்காரு. மனிதாபிமானங்கிறது ஒண்ணு எந்த தலைவரா இருந்தாலும் மனிதாபிமானம் ஒண்ணு இருக்கணும். ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துட்டு நம்ம கட்சி தொண்டர்கள் இறங்கி அடிக்கானே அப்ப நம்ம அவனை தடுக்கணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்ல பத்தியா. அப்ப இன்ன வரைக்கும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கல. அந்த தாக்கியவர்கள் மீது எஃப்ஐஆர் போடல, இன்னும் போடல அப்படின்னு சொல்றாங்க. இது ஜனநாயக நாட்டிற்கு இது போன்ற செயல்கள் நல்லதல்ல. தங்களுக்கு தான் படைபலம் இருக்கு அப்படின்னு சொல்லி சட்டம் நமக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு சொல்லி வன்முறையை கட்டவிழ்த்து விடணும் சொல்லி நினைக்கிறிய. இது தவறு. மாண்புமிகு தமிழக அரசு உடனடியாக அந்த குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும். அதை வேடிக்கை பார்த்த இந்த பிரச்சனைக்கு காரணமான திருமாவளவன் அவர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக நான் கேட்டுக்கொள்றேன். நேற்று நடந்த விடயத்துக்கு யாராவது குரல் கொடுப்பார்களா? ஊடகங்கள், வழக்கறிஞர்கள் சங்கம் போராடுமா? இப்படி எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த வழக்கறிஞர் என்ன சமுதாயம் தெரிஞ்ச உடனே ஒருத்தருமே வாய் திறக்கும். குறிப்பிட்ட ஒரு சில இயக்கங்கள் மட்டும் குரல் கொடுத்திருக்கிறது. ஒரு சில தலைவர்கள் குரல் கொடுத்திருக்காங்க. அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவன் அப்படின்னு ஒரே ஒரு காரணத்தை காண்டி தமிழகம் முழுவதும் உள்ள சமூக நீதி பேசக்கூடியவர்கள் யாரும் இதற்கு வாய் திறக்கவில்லை. கண்கூட அநியாயம் நடக்க அந்த அநியாயத்தை தட்டி கேட்கணும்னு சொல்லி இன்ன வரைக்கும் யாருமே தட்டி கேட்கல. இதுதான் நிலைமை. நான் என்னுடைய முக்குளத்தூர் மக்களுக்கு, அதாவது என்னைய எல்லாரும் சொல்லுவாங்க, நான் என்னோட சமுதாயத்துக்கு பேசினேன் அப்படின்னா என் சமுதாயத்தின் மீது தாக்குதல் நடக்கும் பொழுது நான் ஆக்ரோஷப்பட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா சாதி வெறியன்னு அடிப்பாங்க. அப்ப இதுக்கு பேர் என்ன? அடிபட்டவன் யார், பாதிக்கப்பட்டவன் என்ன சாதின்னு சொல்லி தானே எல்லாரும் பாக்குறாங்க. இன்ன வரைக்கும் யாரும் கண்டன குரல் எழுப்பலையே. அப்ப எங்க மக்களுக்காண்டி இயக்க வச்சிருக்க நாங்க தான் அதை பத்தி பேச முடியும். அதனால தயவுசெய்து மாண்புமிகு முதல்வர் இது போன்ற செயல்களில் ஈடுபடும் கட்சியின் தலைவர்களை அடக்கி வைக்கணும். இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். எங்கள் சமூகத்தை சேர்ந்த திரு வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்களை தாக்கியவர்கள் மீது தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து எங்களது பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் இன்னும் 2 நாட்களில் முடிவு செய்வோம். போராட்டம் நடத்திதான் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றால் அதற்கும்